ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி அபினேஷ் பேசுகிறேன், குளச்சல்ல இருந்து. எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு விஷயம் ஓன் வாய்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு டாகால் ஒரு குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறக்கலை, அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, டாக் வளர்க்குறவங்க வந்து சேஃப்டியாக அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? நம்ம வந்து டாக் வளர்க்குறோன்னா நம்ம வீட்டோடி வச்சு நம்ம வீட்டில் இருந்தபடி சேஃப்டி, நமக்கு பயப்படுற மாதிரி அந்த டாக் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வெளியே அலோவ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஹீட்டு, வெயில் வந்து நமக்கே தாங்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அதுக்கு எப்படி தாங்கும்? அது ஜீவன் எப்படி தாங்கும்? யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து அந்த டாகை வந்து அவங்க வெளியே விட்டது வந்து தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா, அதுக்கான கார்டியன் வந்து இருந்திருந்தால் மட்டும் அந்த டாகை வந்து அவங்க வெளியே விட்டுருக்கலாம். வெளியே இப்போ ஒருத்தங்க நம்ம ஒரு கார்டியன்ட்டாக இருந்து நம்ம பெட்டு நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டாகை வெளியே கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டோடு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து டாக் வளர்க்கக்கூடாது, டாகு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே சொல்லலை. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, ஐ வில் நாட் டெல்லிங். ஓகேயா? ஐ எம் ஆல்சோ பெட் லவர், டாக் லவர். ஓகேங்களா? எனக்கும் டாக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா, டாகோட நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுதா? அதனால் நீங்கள் வளர்க்காதீங்க. சேஃபாக டாக் வந்து கடிக்க தான் செய்யும், புரியுதுங்களா? வி ஆர் சேஃப் ஃபஸ்ட்டு. நம்ம சேஃப்டி நம்ம கையில். நம்ம நம்ம வந்து இந்த டாகை வந்து மெயின்டைன் பண்ணிடுவோம். நம்ம சொன்னால் அது நிற்கும், நம்ம சொன்னால் அது வந்து ரிப்ளை கொடுக்கும்னா நம்ம வந்து அந்த டாகை வந்து கொண்டு போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து எந்த சாத்தியமும் இல்லை. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து 10 டாகு வந்து, நான் சீரியஸாக சொல்கிறேன், 10 டாகு நைட்டு வந்து எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து விட்டுறாங்க. ஒரு வயசானவங்க வர முடியல, ஒரு ஒரு அம்மா பொண்ணு போக முடியல, வெஹிக்கிள்ஸில் வர முடியல. ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் எங்கள் ஊர்லேயுமே அப்படி இருக்குது. அதனால் எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க. அதுக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, நாயை பிடிச்சி போடுங்க, நாயை வளர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. வளர்க்குறீங்களா, உங்களோட பர்சனல் அது, புரியுதுங்களா? உங்களோட பர்சனல்னால் உங்கள் டாகும் உங்களுக்கு பர்சனலாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டாகை நல்லா வளர்த்துட்டு அதை வெளியே விட்டுறாங்க. அது வந்து அந்த ஃபுட்டுக்கு ஏங்கி அது வெளியே வரும்போது அதுக்கு ஒரு வெறி வந்துடுது, புரியுதுங்களா? சப்போஸ் வந்து நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணி வளர்க்குறவங்க நல்லுள்ளங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உண்மைக்கு சொல்லணும்னா நிறைய ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து நாய்கள்லாம் கூப்பிட்டு வச்சு வளர்க்குறாங்க. அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அந்த டாக்ஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுக்கிறாங்களே, அது வந்து பெரிய ஒரு இது. இந்த குழந்தைக்கு உயிருக்கு போராடிட்டு அந்த குழந்தை இருக்கும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ராட்வீலர் டாக் வந்து அது எந்திரிச்சு நின்னாலே போதுங்க, நம்ம மேலே எழுவி நின்னாலும் நம்ம விழுந்துருவோம். அப்படி இருக்கும்போது 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? இப்போ வந்து டாக் வளர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்ல, உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா, உங்கள் சொல் அது கேட்குமா அப்படின்னா உங்களோட இதோட கூட்டிகிட்டு போங்க. இப்போ நான் ஒரு பெட்டை வளர்க்குறேன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நானே ஒரு ராட்வீலர் வளர்க்குறேன்னா நான் அதை பெல்ட் வச்சு ஹேண்டில் பண்ணணும், நான் அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், நான் அந்த மாஸ்க் போட்டிருக்கணும் அந்த டாகுக்கு. இதெல்லாம் இருந்தால் நான் அந்த டாகை வந்து நான் கேரி பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இல்லை நான் ஓனர், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், டாக் வந்து சுற்றிட்டு வரும் அப்படிங்கிறது வந்து அந்த டாக் வந்து எந்த நேரமும் எப்படி நமக்கு தெரியும். இந்த டாக் வந்து சமயம் கடிக்க, நம்ம வந்து இப்போ வந்து சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா சொல்லுவோம், டாக் கடிக்காது, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. சட்டுன்னு போய் தாவினா கூட அவங்க பயந்துருவாங்க. தாவி கீழே விழுந்தோன்னு இதை அட்டாக் பண்ணிடும். டாகை பொறுத்தவரை நம்ம ஓனாக இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. நீங்கள் வளர்க்குறீங்களா, வளர்க்கக்கூடாதுன்னு வந்து யாருமே சொல்லலை. இந்த டாகை வந்து பிரேக் பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொல்லலை.
நீங்கள் வளர்க்குறீங்களா, உங்களோட கண்ட்ரோலில் உங்கள் டாக் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்களா, உங்கள் பிடியில் உங்கள் டாக் இருக்கணும். புரியுதுங்களா? குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க டாக் வளர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என் குழந்தைக்கு சேஃப்டியே டாக் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டாக் எவ்வளோ பெரிய முன்னுரிமைகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து அது இருக்குது. அந்த உரிமை இருக்கிறவங்களுமே அந்த டாகை வந்து ஹேண்டில் பண்ணி, இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த டாகை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து அந்த ஓனரையே தாண்டி அந்த டாக் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. அது வந்து இப்போ நானாக இருந்தால் கூட எங்கள் ஏரியா கிராஸ் பண்ணும்போது ஓடிடுறேன். நம்ம ஓடும்போது அந்த 10 டாக் வரும்போது நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. நீங்களாக இருந்தாலும் அப்படி தான், நானாக இருந்தாலும் அப்படி தான். அந்த 10 டாக் வரும்போது எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸ்ட்ரக்காகி நின்றுவேன். நிற்கும்போது அது என்ன செய்யுது, என்னை அட்டாக் பண்ணிடுது. குழந்தைய கூட்டு போனாலும் சரி, ஹஸ்பண்டோட பைக்கில் போனாலும் சரி, துரத்தி வர்றதான் செய்யுது. இப்போ பைக்கில் போயிட்டே இவன் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துட்டா நம்ம தானே சரிவோம். நமக்கு அடிப்படும், அதுவும் நம்மளுக்கு அடிச்சிடும். வீட்டுக்குள்ளேயே வளங்க, சேஃப்டியாக இருங்க. ஓனர் இருந்தால் மட்டும் டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு வாங்க, வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. உங்களோட கண்ட்ரோலில் மட்டும் டாக்ஸை வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் வந்து இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன். என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் பேசுகிறேன். எங்கள் ஊர்லேயும் இந்த டாக்ஸ் தொல்லைங்க இருக்குது. யாராவது ஒருத்தங்க வந்து இந்த டாக்ஸை கொண்டு போய் நல்லபடியாக வளர்த்தா, அதுக்கான மெடிசன்ஸ், அதுக்கான இதெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் வெறியிலேருந்து குறைச்சி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் தலையே வணங்குறேன். அப்படிப்பட்ட நல்லுள்ளங்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வந்து முந்தியெல்லாம் வந்து இந்த நாய்கள் பிடிக்கிற வண்டி வரும், இப்போ அந்த வண்டியே காணும். அப்படி ஏதாவது வண்டிகள் வந்துச்சுன்னா தெருவில் இருக்க டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கும் சேஃபு, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் மெடிசன்ஸ் கொடுப்பீங்க, அது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். இது வந்து ரோட்டில் போதேன்னு சொல்லி கல்லை விட்டு தான் எரிவாங்களே தவிர்த்து அதுக்கான ஒன்றுமே சொல்யூஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. பார்க்கக்கூடிய நல்லுள்ளங்கள் நீங்கள் இருக்கீங்க. ரோட்டில் போகிற டாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட விஷயம். அதுக்காக பெட்டு வளர்க்காமலாம் இருக்காதீங்க. எல்லாருக்குமே பெட்டு பிடிக்கும். பிடிச்சவங்க வளங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் எனக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தேங்க்யூ. இனிமேல் மேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். பாய், குட் நைட். எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, டன்.